ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மூலிகையில் பதிவு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வேலிப்பருத்தின்னு சொல்லுவாங்க. ஊத்தாமணக்கம்னு சொல்லுவாங்க, ஊத்தாமணி. ஆனால் வேலிப்பருத்தி தான் என்ன தமிழ்நாட்டு வழக்கத்தில் அதிகமாக சொல்லக்கூடியது வேலிப்பருத்தி. சரிங்களா, பாருங்க. இந்த வேலிப்பருத்தி மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல சனிக்கேது, யாருக்கெல்லாம் சனிக்கேது இணைய இருக்கோ அவங்க இந்த வேலிப்பருத்தியை பயன்படுத்தலாம். சரிங்களா. வேலிங்கிறது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கம்பி வேலின்னு சொல்ல முடியாது, அதிகமாக கம்பி வேலையில தான் இருக்கும் பெரும்பாலும். சரிங்களா. வேலை கம்பிங்கிறது சனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பினா செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க, செவ்வாய் சனி சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கு, அதே மாதிரி சனி கேது சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கு, அவங்கெல்லாம் இந்த வேலிப்பருத்தி மூலிகையை நீங்கள் பயன்படுத்துங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம். இந்த வேலிப்பருத்தி வேலையோடைய இந்த இலையை டோட்டலாக எடுத்து நீங்கள் தண்ணியில் குளிக்கும்போது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கலாம் ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக இந்த வேலிப்பருத்தி ஒரு சிலருக்கு அலர்ஜியெல்லாம் இருக்கும், தோல் அலர்ஜி. அவங்க இந்த இலையை அரைச்சி அந்த உடம்புல எங்கே அலர்ஜி இருக்கோ அங்கே பூசலாம். அதுவும் நன்மையை தரும். வேலிப்பருத்தி அதிகமாக கேது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை, சனி கேது, தொழில் கடன் இருக்குல்ல, நிறையா மற்ற கடன்லாம் விட்டுடலாம். நான் செஞ்ச தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சு, அந்த தொழிலில் போட்ட முதல்ல எடுக்க முடியல, தொழில் கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் சம்பந்தமான தொந்தரவு, ஆனைக்கால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கால் வீக்கம், அந்த சனினாலே கால் தான், இடுப்பு கீழே ஃபுல்லாகவே, இடுப்பு கீழே தொடை கால் மொழிங்கால்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சனிக்கேது உள்ளவங்களுக்கு அதிகமாக கம்பல்சரி இந்த வேலிப்பருத்தி நல்ல ஒரு நன்மையை தரும். உடம்புல அரைச்சி பூசலாம், இல்லை வேற அவங்க பர்ஸில் வச்சுக்கலாம். நடக்க முடியாமல் ஒரு சிலர்லாம் இருக்கிறவங்க இதனுடைய வேறு செடியை கம்பல்சரி உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். உங்கள் வீட்டில் டெய்லி அல்லது சனிக்கிழமை மட்டும் கம்பல்சரி ஒரு பக்கெட்லேயோ ஒரு குடத்துலையோ ஒரு கப்புலையோ ஒரு டம்ளர்லையாவது ஒரு தண்ணி ஊற்றலாம். சரிங்களா. அப்படி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே மாதிரி வெளிப்படுத்தி நாற்று வாங்கி அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அந்த சனிக்கேது உள்ளவங்க பெரும்பாலும் ஒரு சிலர் காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க, அல்லது ஆனக்கால் வியாதி, அந்த மாதிரி கால் சம்மந்தமான தோல் அலர்ஜி, வீக்கமோ அந்த மாதிரியான தொந்தரவுகளாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த செடி தானம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பயன்படுத்துங்க. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க. இந்த மூலிகையை பற்றி நிறைய 108 மூலிகைகளை பற்றி நம்ம வகுப்பாக எடுக்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.